ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் ட்ரோன் முருங்கைக்காட்டுக்கு மருந்தடிக்க வந்துச்சு. ஸோ மருந்தெல்லாம் அடிச்சுட்டு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு குழம்பும் ரசமும் வச்சுருந்தேன். ஸோ மதியம் வெயில் கொளுத்து பயங்கரமாக வெயில் கொளுத்திருச்சு. அதனால் லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு போடுறேன்ற பேரில் ஐஸ் க்யூப் போட்ட டப்பாவை வேறு உடச்சி போட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் டிஃபன் செய்ய போயாச்சு. இன்றைக்கி பசங்க தம்பியும் பாப்பாவும் நூடுல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன். அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ இன்றைக்கி முருங்கைக்காய் அறுவடை செஞ்சோம். முருங்கைக்காய் ஒரு 2 மூட்டை வந்துச்சு. என்றைக்குமே விவசாயத்தில் நம்ம லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளாக இறங்கி வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம லாபம் பார்க்க முடியும். ஆளை விட்டு செய்யலாம் பிடிக்கலாம் அப்படின்னா என்றைக்குமே லாபமே பார்க்க முடியாது. நானும் எங்கள் மாமாவும் முருங்கைக்காய் உடைச்சிட்டு இருந்தோம். ஈவினிங் லைட்டான மழை பெஞ்சுது, இதமான காற்றோட. ஸோ அந்த நாள் ஃபினிஷ்ட் ஆச்சு. அடுத்த நாள் காலையில் இந்த லைட்டாக பெஞ்ச மழையில் பூவெல்லாம் அழகாக பூத்து சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி காலை பொழுதே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நல்ல காற்றுங்க, பயங்கரமான காற்று மழை. ஸோ இன்றைக்கி காலையில் பயங்கரமான காற்று மழையோட நாள் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த காற்று மலையிலேயே எங்கள் மாமா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். சிக்கனும் மீனும் வாங்கிட்டு வந்திருந்தார். செஞ்சாச்சு. அண்ணி வீட்டுக்கு கொண்டு போய் பாப்பாவுக்கு தம்பிக்கு கொடுத்துட்டு வரலான்னு கிளம்புனோம். ஸோ போகிற வழியில் மழை பெஞ்ச குஷியில் செடியெல்லாம் எப்படியெல்லாம் பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. மனசுக்கே ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏதோ ஒரு கார்டனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சே தவிர ரோட்டில் போகிற ஃபீலே எனக்கு இல்லை. ஃபைனலி அண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு. பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். ஸோ அக்காவையா மச்சானையும் பார்க்க போகலாம் அப்படின்ட்டு ஒரே சந்தோஷத்தில் போகிறாங்க மேடம். அவளுக்கு அண்ணி வீட்டுக்கு போகிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ போன உடனே ஒரே ஆட்டம்தான் பாட்டம்தான். மச்சானை பார்க்க ஒரே ஆட்டம், குஷி, கும்மாளம். ரிட்டன் வீட்டுக்கு வரத்துக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. திரும்பவும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. திரும்பவும் காற்று, நல்ல காற்று, திரும்பவும் மழை. ஜெய்யோ பயங்கரமான நாள் போகுது. இந்த 4 நாள் பயங்கரமான மழை காற்று சூப்பராக இருந்துச்சு. நாளே இத்தனை வெயில் காலத்துக்கு இப்படி காத்தான்னு. எனக்கு மழை காலத்தில் பிளாக் காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளாக் காஃபி போட்டு குடிக்கிறதுனா அப்படியே அந்த ரெயின்போவை ரசிச்சுக்கிட்டே இந்த பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். நைட் பாப்பா கூட நேரம் விளையாடலான்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். நானும் பாப்பாவும் விளையாண்டு முடிச்சுட்டு போய் நைட் டிஃபனுக்கு இட்லியும் மீன் குழம்பு மதியம் வச்சது இருந்துச்சு. ஸோ இட்லியும் மீன் குழம்பும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. மேடம் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்த குஷியில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸோ இன்றைக்கி வீட்டில் ஒரு வேலையும் செய்யலை. தோட்டத்தில் வேலை இருந்துச்சு, நாங்கள் போயாச்சு. என்ன வேலைன்னா சாணி குப்பை இறைக்கிற வேலை தான். நான் அத்தை மாமா 3 பேர் இறைச்சிட்டு இருந்தோம். இல்லை இடையில நிறைய சாரு மேடம் எல்லோரும் அந்த சாணி புழுலாம் இருக்குது இல்லைங்களா, அதை கொத்தி சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க. குப்பையெல்லாம் இறக்கவே மழை வந்துடுச்சுங்க. அதனால்
அதனால் சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. சாப்பாடு வந்து இன்றைக்கி கொத்தவரங்காய் பொரியலும் ரசமும் தான் வச்சேன், வேறு ஒன்றும் செய்யலை. இந்த 2 நாள் பேஞ்ச மழையில் வந்து டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டுட்டாங்க. ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குது. இன்றைக்கி ஓவர் ஒர்க்குன்றனால வந்து நைட் டிஃபன் வந்து அரிசி பருப்பு சாதமே வச்சாச்சு. வேறு ஒன்றும் வந்து செய்யறதுக்கு கை காலில் ரொம்ப வலின்றனால செய்ய முடியல. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்தனால அரிசி பருப்பு சாதமே வச்சுட்டேன். இவன் வேற